கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 26ஆம் தேதி. பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நீங்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை சந்தோஷமாக கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டாடி இருப்பீர்கள். இந்த நாளிலும் நாம் விசேஷமாக தியானிக்கும் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இயேசு மகாராஜா பூமியிலே வந்து பாலகனாக சிறு குழந்தையாக பிறந்த உடனே என்ன நடக்கிறது என்பதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல வாஸ்து பார்க்கும்போது தெளிவாக எல்லாவற்றையும் அங்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். சத்திரத்துல இடமில்லை என்று சொல்லி அங்கு மரியாள் யோசேப்பு இயேசு மகாராஜாவை முன்னணியிலே கிடத்தி வைத்திருந்ததை நம்ம பார்க்கின்றோம் வேதத்திலே. நாம் இந்த காட்சிகளை எல்லாம் வாசிக்கும் பொழுது நாம் அந்த இடத்தில் இருந்தால் எப்படி பார்க்க முடியுமோ அப்படி அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு சிந்தை நமக்குள்ளே வந்து விடுகிறது அல்லவா. அப்போ அது நடுக்குளிர் காலம். அவர் பிறந்த உடனே அங்கு மந்தை மேய்த்து கொண்டு இரவு நேரத்திலே மந்தைக்கு காவலாக இருந்த மேய்ப்பர்களுக்கு தூதன் தரிசனமாகி அவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கின்றார். இயேசு பிறந்து விட்டார், இரட்சகர் பிறந்து விட்டார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தூதன் முதல்ல அந்த மேய்ப்பர்களுக்கு அனௌன்ஸ் பண்றாரு இல்லையா. காரியம் ஒண்ணு நடந்த உடனே அது எல்லாருக்கும் அது அறிவிப்பு செய்யறாங்க இல்லையா. அது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மேய்ப்பர்களுக்கு பரலோகத்திலிருந்து அந்த செய்தி சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு மனிதர்களுக்கு முதல்ல அந்த செய்தி நற்செய்தி சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது உடனே பரம சேனையின் திரள் உடனே அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்களுக்கு நற்செய்தி ஒரு பக்கம் அவர் சொன்ன உடனே தூதர்களுக்கெல்லாம் பெர்மிஷன், எல்லா தூதர்களும் உடனே அந்த தூதனோடு கூட எல்லாம் சேனையாக இறங்கி பூமியிலே பிறந்திருக்கிற தேவகுமாரனை துதித்தார்கள் என்று பார்க்கின்றோம். எபிரேயர் 1வது அதிகாரத்துல கூட அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 1வது அதிகாரம் 6வது வசனம், மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். பிதாவாகிய தேவனே தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த உடனே தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப பாருங்களேன், இவங்க எல்லாம் சேர்ந்து கத்தர தேவனை துதிக்கிறாங்க. என்ன சொல்லி துதிக்கிறாங்க? உன்னதத்துல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பூமியில சமாதானம் உண்டாகட்டும், மனுஷர் மேல பிரியம் உண்டாகட்டும். ஏன்னா அது வரைக்கும் மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பிரிவினை இருந்து கொண்டே இருந்தது. ஆனா அந்த பிரிவினையை சரி பண்ணி இரு திறத்தாரையும் ஒன்றாக மாற்ற தேவகுமாரன் சிலுவையில மரித்து தன் ஜீவனை கொடுத்து மனுமக்களை மீட்டு எடுக்க போகிறார். அப்போ தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த தடுப்பு சுவர் அது அகன்று போக போகிறது. அப்போ மனுஷர் மேல தேவனுக்கு பிரியம் உண்டாக போகின்றது. பூமியில சமாதானத்தை கெடுத்து மனுமக்களை நிர்மூலமாக்கி கொண்டிருந்தான் பிசாசு. ஆனால் இவர் பிரவேசித்த உடனே பூமியில சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நமக்கு சமாதானத்தை கொடுக்க நம்மை கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர இயேசு மகாராஜா இந்த பூமிக்கு வந்தார். நாமும் அவரை நாம் துதிப்போமா? விசேஷமாக நம்ம வருடத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கின்றோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல நம்ம தேவனை துதித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் புது வருடத்திற்கு ஆயத்தமாக போகின்றோம். இந்த வருடத்திலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம துதிப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தீர்மானித்தவைகளெல்லாம் எதெல்லாம் சரியா செய்திருக்கிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சமூகத்துல இந்த கடைசி வாரத்துல இன்னும் அவருடைய பாதத்துல நன்றி சொல்லி துதிப்பாடுவோம். வருகின்ற 28ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை
ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர உபவாச கூட்டம் நடைபெற உள்ளது நமது ஆசீர்வாத டிவியின் சார்பில். இந்த ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக வாருங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். தேவ சமூகத்துல ஒரு நாள் காத்திருந்து உபவாசித்து தாழ்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி தகப்பனே, இதோ உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. நீர் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடத்தின் நிறைவு நாட்களிலே நீர் என்னென்ன நன்மைகள் எல்லாம் குறைச்சலோடு இருக்கிறார்களோ எல்லா நன்மைகளையும் நீர் நிறைவாய் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.